காலையில 9 மணிலேருந்து ராத்திரி சீரியல் பார்த்தீங்க. இப்ப புதுசா ஒன்று வந்திருக்காம பிக் பாஸ். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கடந்த சென்சஸ் படி 7,71,00,000. இன்னைக்கு 7.5. இந்த 7.5 கோடி மக்கள்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு 3.5 கோடி பேர் பாக்குறாங்களாம். அதுல வேற அந்த ஓவியான்னு ஒண்ணு இருக்குதான், அதுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஓவியாவை காப்பாத்துறீங்களாம். கொஞ்சம் ஈனம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா உங்களுக்குலாம்? 1.5 கோடி பேரு ஏதோ ஓவியான்னு ஒரு சினிமா அதுக்கு ஓட்டு போட்டு காப்பாத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் கிடையாதா? அந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா போன தேர்தல்ல உங்களை நான் காப்பாத்திருப்பேன். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி? ஒண்ணுமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் என்ன தகுதி? ஒண்ணுமே கிடையாது. 2 பேரும் அடிமைகள், ஜெயலலிதா அடிமைகள். ஜெயலலிதா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தா அவரு பந்தா காமிக்கிறாரு. அவரு பிளைட்ல போறாருன்னா 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிக்குது. அது பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. காவல்துறையை பார்த்தா பாவமா இருக்கு. எவ்வளவு வேலைகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி யார் என்ன பண்ண போறாங்க? ஒன்னும் பண்ண போறது இல்லை. தெருவில் நடந்து போனாலும் யாரும் சீண்ட போறது கிடையாது. இவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து வருமோ ஜெயலலிதா இவருக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களாமா மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இவரை ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் இவருக்கு ஓட்டு போட்டு தான் இவர் முதலமைச்சர் ஆகணுமா அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஏன் ஜெயலலிதா உயிரோட இருந்தப்ப என்ன நடக்குது இல்ல? இங்க இருக்கிற நம்ம இங்க அமைச்சர்களும் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களா இருக்கிறாங்களே, அலிபாபாவா 30 திருடன்களும் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா உயிரோட இருக்கிறப்போ அந்த போயஸ் கார்டன் உள்ள போன உடனே அந்த போயஸ் கார்டன் உள்ள ஜெயலலிதா உள்ள போறப்ப தலை நெத்தி தரையை தொடும். அப்படியே குனிஞ்சிட்டு முதுகெலும்பு அப்படியே குனிஞ்சிட்டு உள்ள போவாங்க. வீட்டுக்குள்ள போனோம்னா படுத்துப்பாங்க தரையில. ஜெயலலிதா வந்த உடனே அப்படியே தலை நிமிர்ந்து அப்படியே தரையில படுத்து வெக்கம் மானம் ஈனம் சூடு சொரணை எதா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாங்களா? சுயமரியாதை ஏதாவது இருந்ததுன்னா இப்படி செய்வாங்களா? எதுக்கு செய்யறாங்க? டப்பு பணம். எதிர்கட்சி தலைவர் அதுல ஒரு விவாதம் நடந்தது. என்ன விவாதம்னா 108 ஆம்புலன்ஸ் நாங்க கொண்டு வந்தோம்னு அதிமுக சொல்றான். இல்ல நாங்க தான் கொண்டு வந்தோம் திமுக சொல்றான். மானம் கட்டவங்களா இதெல்லாம் என்ன சட்டமன்றத்தில் பேசிட்டு